எல்லோருக்கும் வணக்கம். கடவுளே இந்த ஷேர் மார்க்கெட் பண்றதை நம்மளால தாங்க முடியாது. இன்னைக்கும் நிஃப்டி பிளஸ் தான், ஆனா பேச முடியாது, கேட்க முடியாது, உணர்ச்சிகள் செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி கடந்த 4 நாளா போர்ட்ஃபோலியோல எந்த மூவ்மெண்ட் இல்ல, பிளாட்டா தான் இருக்கான். ஆனா மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க ஏதோ ஒன்று பண்றாங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் போர்ட்ஃபோலியோவை இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டியில் மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கு பெருசாக நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நிறைய பேருக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோக்கு 4000 ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களும் இதே மார்க்கெட்டில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு ஆளை வச்சிருக்கோம் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்களை. இந்த சமயத்தில் குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யாரும் எந்த தொந்தரவும் பண்ணல. அதாவது நியூஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. நியூஸ் யூஎஸ் ஃபெட்டினுடைய நியூஸ் இருந்தது, அப்படி ஏகப்பட்ட நியூஸ் இருந்தது. அந்த நியூஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த சமயத்தில் வெளிநாட்டு குளோபல் மார்க்கெட்ஸ்னால நம்மளுக்கு பெருசாக பாதிப்பும் இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மைனஸில் இருக்கு. அதே மாதிரி மற்ற ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் இருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ் மிக்சடாக தான் இருக்கு. இந்த ஹாங்காங் மார்க்கெட்ல கூட நம்மளை பயமுறுத்தி விட்டு இருந்தாங்க. இதே மாதிரி இந்திய ஷேர் மார்க்கெட் இறங்கி போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. ரொம்பவுமே இறங்கி 6 மாசத்துல இறங்கி மறுபடியும் அவன் ஒரு 18% மேல ரெக்கவரி ஆயிருக்கான். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த காலத்து கவர்மெண்ட் வேற, அரசாங்கங்கள் வேற, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுகள் வேற. ஸோ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுகள் பணத்தை அச்சடிப்பதன் மூலம், அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவதன் மூலம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதன் மூலம் நம்மளுடைய பொருளாதாரத்தை கண்டிப்பாக ரொம்ப கீழே விடக்கூடாது, நல்லா மேலே கொண்டு வரணும்னு வித்தியாசமான முயற்சிகள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சமீபத்தில் சைனா கவர்மெண்ட் அவங்களுடைய எக்கனாமியில் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் கவர்மெண்ட் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது. எல்லா நாடுகளுமே வளர்ச்சியின் பாதையை நோக்கி தான் போகுது. ஒரு காலத்தில் போர்னு அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல ரீட்டைல் பீப்புள் மட்டும் விடாப்படியா சில ஷேர்ல பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறது இல்ல. யூபிஎல், ராஜேஷ் எக்ஸ்போன் ஏகப்பட்ட பேர் அந்த பிசிஜின்னு ஒரு கம்பெனி, அதெல்லாம் கும்பா கம்பெனிகளாக இருந்தாலும் நிறைய ரீட்டைல் பீப்புள் அதை விடாம பிடிச்சு வச்சு ஏதோ ஒரு நம்பிக்கையில கொண்டிருக்காங்க. அது ரீட்டைல் பீப்புள் மட்டும் இல்ல, ஃபாரினர்ஸ், டிஐஸ் போன்ற பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸும் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இஎன்ஐஎல் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்க்கும்பொழுது 7% ஏறி இருக்கான். அவன் இப்போ இருக்கக்கூடிய ரேட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கிற ரேட், மேலே 350 ரூபா வரணும். அதே மாதிரி முதலீட்டாளர்களை பெரிய ஆளுங்க எஃப்ஐஎஸ்டிஎஸ் 2 பேர் சேர்ந்து ஆல்மோஸ்ட் 10% ஹோல்டு பண்றாங்க. இருந்தாலும் ஏன் ஹோல்டு பண்றாங்க, ஏன் விடாப்படியா பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா அதோடைய பிஎன்எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது லாஸ் மேக்கிங்கா இருக்கு, ப்ராஃபிட் மேக்கிங்கா இருக்கு, லாஸ் மேக்கிங்கா இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டடி இல்லாத ஒரு பிஎன்எல் பர்ஃபார்மன்ஸா இருக்கு. இது போன்ற ஸ்டாக்குகள்லாம் ஏன் நம்பி இன்னும் கையில வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். தற்போதைக்கு இந்த 3 வருஷத்துல இந்த பங்கு கீழே 100 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 200 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு செட்டியார் மதர் அப்படின்ற மாதிரி. நேத்து நல்ல நியூஸ்கள் வருது, அல்லது நேத்து நியூஸ்கள் அப்படின்றது வந்தது. அதே நியூஸ்க்கு நேத்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அதாவது இந்த ஈஸ்ட் பிளானர்ஸ்லாம் அவங்களுடைய ப்ரொமோட்டர் கொஞ்சம் வித்து பணத்தை வெளியே எடுத்துட்டாங்க 38 ரூபா ரேஞ்சில் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ்க்கு அப்புறம் நேற்று ஆல்மோஸ்ட் 32 ரூபா வரைக்கும் போய் பல பேர்த்த கதற விட்டு இருக்கு இந்த ஷேர். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு நல்லகுடி மாதிரி 6% ஏறிட்டான். இதே மாதிரி டெல்டா கார்ப் அப்படின்ற ஷேர் நல்லா நேற்று ஒரு 5%, 6% திடீர்னு 125 ரூபா ரேஞ்சில இருந்து 138 வரைக்கும் போனான். இன்னைக்கு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2% இறங்கியிருக்கான். இவனுதுல என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, இவனுடைய பிசினஸை பிரிச்சு விட போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. எல்லாருமே சூனா பணம் ஆயிர முடியுமா, எல்லாருமே ரேமண்ட் ஷேர் மாதிரி வந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த ரேமண்ட் ஷேர் டிமெர்ஜர் நியூஸ்க்கு நல்லா மேல் நோக்கி ஏறி வந்தா. ஆனா இந்த டெல்டா கார்ப் இன்னுமே சுமாரா தான் இருக்கு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய துறை, அதே மாதிரி ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸை எடுக்கிறது என்னைக்கு இருந்தாலும் மேபி ஒரு நாள் நம்மளுடைய நஷ்டத்தை குறைக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ரெயின்போ. இதே மாதிரி தான் இப்போ டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட பங்குகள் இருக்கு, ரயில்வே துறை சம்பந்தப்பட்ட பங்குகள் இருக்கு. அவனுங்களும் என்னதான் கீழே விழுந்தாலும் அதுக்கெல்லாம் ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸ் தான். என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி ஏறி வருவானுங்க, என்னைக்குன்னு தான் தெரியல. அதே மாதிரி தான் பிஎஸ்யூ பேங்க்ஸ் போன்ற பங்குகளும். இந்த சமயத்தில் இந்த ரெயின்போ சில்ட்ரன்ஸ் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ்னால கவர்மெண்ட் வெளியிட்ட சில பிரைஸ் நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ்னால அப்பப்போ கீழே இறங்குனா, அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையிலும் சப்போர்ட் எடுத்து பயங்கர ஷார்ப்பான சப்போர்ட், ஒரு தடவை கூட அவன் விட்டு கொடுக்கல.
2024 ஆரம்பத்தில் 1100 ரூபா பக்கத்தில் கீழே விழுந்தவன் மறுபடியும் 2024 ஜூலை மாசத்துல கீழே வந்து விழுந்த அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு 1400 ரூபா ஒரு ஷேரு கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேல ஏறிட்டான். ஸோ என்னைக்குமே முன்னணி பங்குகளை தான் பிடிக்கணும். அந்த செக்டர்ல எவன் முன்னணி பங்குகளோ அவனை பிடிச்சா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல லாஸாவது கடைசிக்கு ரெக்கவரி பண்ணி விடுவானுங்க. இந்த நெட்வொர்க் 18 டிவி 18 ப்ராட்காஸ்ட் போன்ற பங்குகள் இன்னைக்கு ஒரு மாதிரி மேலே பாசிட்டிவ் மொமெண்டம் எடுத்து போய்கிட்டு இருக்கா. இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்றது வரும். ஆனால் பாலிசி பசார் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வராது, சோகமாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த 5 நாட்களில் 13% காலி. இன்னைக்கு மட்டுமே ஒரே நாள்ல 6% பாவை இறங்கி கிடக்கு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்ல ஒரு வாரத்தில் 10% இருந்து 30% ஏறி இறங்குறதெல்லாம் ரொம்பவுமே சாதாரணமாக போச்சு. ஸோ நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்க வந்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சும்மா 80 அதே மாதிரி ஒரு 60 அல்லது ஒரு 40ன்னு ஏவரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. எத்தனை மாசத்துக்கு? ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துல இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருந்தது. இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு வாரத்திலேயே 20% அல்லது ஒரு வாரத்திலே 30% இறங்கிடுறாங்க. ஸோ ஆக மொத்தம் அந்த ஃப்ரீக்வன்சி அந்த வேகம் அப்படின்றது நல்லா ஜிக்ஸாக்கா ஏறி இறங்குறானுங்க. ஸோ அப்போ ஃபண்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி கொண்டு வந்துடணும். நண்பர்களே, இன்னைக்கு ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கக்கூடிய ஐபிஓ தான் இந்த கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்ற ஐபிஓ. அவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? ஏற்கனவே 100க்கு மேலே அவன் வச்சிருந்தா ஓப்பனிங் டேட்ல. இப்போ இன்னுமே வளர்ச்சி அடைஞ்சு ஆல்மோஸ்ட் 114% மேபி லிஸ்டிங் கெயின் வரலாமா அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஐபிஓக்கள்லாம் 114 இருந்து அப்படியே கிராஷ் ஆகி 20% கீழே கிரே மார்க்கெட் பிரீமியம் போகும் அப்படின்றதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த 2வது நாள்லயே ஒரு டாப் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு மக்களுடைய நம்பிக்கையை கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எடுத்துக்கிட்டான். இந்த இன்னொரு புதுசா டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற ஐபிஓ ஓப்பன் ஆகுது. 2 பேருமே ரொம்ப டிஃபரெண்டான ஐபிஓ தான், இன்ஜினியரிங் செக்டர்ல இருக்காங்க. இந்த டிஃப்யூஷன் ஐபிஓ வந்து வெறும் 158 கோடி நீங்க எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஐபிஓக்கு வருது. 168 ரூபாய் இதனுடைய பிரைஸ். இதனுடைய லாஸ்ட் டேட் அப்படின்றது செப்டம்பர் 30ஆம் தேதி. நாம் இன்னைக்கு 26ஆம் தேதியில் இருக்கோம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீட்டைலுக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதனால அலோகேஷன் பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இதுவும் ஒரு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி தான். இந்த கம்பெனியினுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் இதுவும் ஓரளவுக்கு பரவாயில்லை, மோசம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப யாராவது ஒருத்தர்கிட்ட கொஞ்சோண்டு பணம் இருக்கு, ஃபர்ஸ்ட் எதுல அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேஆர்என்ல தான் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அதுல நல்ல அதிகமான ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்ற ப்ராபபிலிட்டி அப்படின்றது அதிகம். அதுக்கடுத்து டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸும் ஒன்றும் மோசம் இல்லை, சுமாராக ஒரு 40% 47% அப்படின்றது கிரே மார்க்கெட் பிரீமியம் காட்டுறா. வந்து லிஸ்ட் ஆகும்போது ஒரு 15-20 கொடுத்தா கூட சந்தோஷம் அப்படின்ற மனநிலைமையில் தான் இப்போதைக்கு ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய 2 ஐபிஓமே இருக்கு. அது என்ன ராசியோ தெரியல. இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது எனக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிக்கிட்டாங்க பைபேக்ல. அட பாவி, நீ எவ்வளவு பெரிய ஆள், நீயே இறங்கிட்டியப்பா அப்படின்ற மாதிரி இந்த கேபி கிரீன் எனர்ஜி அப்படின்ற ஷேர் கடந்த ஒரு வருஷத்துல 224% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. என்ன காரணம்னா, அப்பப்ப இதுகளுக்கெல்லாம் ஆர்டர் கிடைக்க போகுது, ஆர்டர் புக்கு அதனுடைய செக்டர்லாம் பேஸ் பண்ணி அவனை ஒரு வருஷத்துல 200% ஏற்றி விட்டுருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸ் தான் வந்திருக்கு. ஆனா 1.5% இறங்கி கிடக்கு. அதாவது இவங்களுக்கு 66 மெகாவாட் ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய லெட்டர் ஆஃப் அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த நியூஸுக்கெல்லாம் ஜென்ரலா 4% 5% ஏறி விளையாடுறவனுக்கு தான். கடந்த 5 வருஷத்துல மட்டும் 905% லாபம் சம்பாரிச்சு கொடுத்த கம்பெனி தான். ஆனா இன்னைக்கு ரொம்ப சுலோவாக வெறும் 1% இறங்கி கிடக்கு. இந்த சமயத்துல தான் ஒரு முக்கியமான தகவல் அப்படின்றத நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸை தாண்டும் போது இங்கே வாங்குறதுக்கு முயற்சி செல்றாங்க. ஏன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்லா வேகமாக ஒரு குறுகிய நாளில் ஒரு 10-15 நாள்லயே ஒரு 10% கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசை தான். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ரீட்டைல் பீப்புள்னு பார்த்தா வாங்கிட்டு ஸ்டாப் லாஸ் போடுறதில்ல. ஆக்சுவலாக இந்த இடத்துலயே ஸ்டாப் லாஸ் அப்படின்றது போடணும். அப்போ இந்த பிரேக் அவுட்னுடைய கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். அது மேலே பிரேக் அவுட் ஆகும்போது பிடிக்கிறதுக்கு பொதுவாக எங்காவது கீழே வந்துட்டு கீழே இருந்து பிரேக் அவுட் ஆகிறான் பார்த்தீங்களா, சப்போர்ட்டிலிருந்து மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆகிறப்ப பிடிச்சா எப்படியும் பல பேர் ஸ்டாப் லாஸ் போட போகிறது இல்லை. அதுக்கு கடைசிக்கு எடுக்கிற ரேட்டாவது கீழே எடுக்கலாமே. ஏன்னா மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட் ஜாம்பவான்கள் என்ன சொல்கிறாங்க, வாரன் பஃபெட், பீட்டர் லிஞ்ச் போன்ற ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஷேர் வாங்குறது எப்படி இருந்தாலும் நீங்கள் தப்பிக்க முடியாது. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே வேலை ஷேருகளை கீழே குறைவான விலைக்கு போய் கேட்ச் பண்ணுங்க அப்படின்றத அவங்களுடைய சாராம்சம். அப்ப நீங்க கீழ் ரேட்ல இருந்து மேல் நோக்கி திரும்ப சாத்தியக்கூறுகள் உள்ள ஷேர்களை பார்த்து பிடிச்சிக்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்றத என்னுடைய கருத்து.
இந்த சமயத்தில் சிபிசிஎல் அப்படின்ற ஒரு ஷேர் அவன் இருக்கிற இடத்துல இருந்து மேலே குதிக்க போறானா இல்லை குமிஞ்சு பார்த்து கீழே குதிக்க போறானா அப்படின்றது தெரியல. ஆனால் தற்போதைக்கு அவன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது 200 days மூவிங் ஆவரேஜ். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டைமில் அதுக்கு பக்கத்தில் 800 ரேஞ்ச் வந்துட்டு 1200 போனால் அப்போ அவனுக்கு க்ரூட் ஆயில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்போ இனி என்ன போகுதுன்னு தெரியல. க்ரூட் ஆயில் இந்த சமயத்தில் 916 மறுபடியும் 1200 வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்த வெளியே ஓடி வந்துடலாம்ல. ஏங்க ஒரு நண்பர் சரியான வேலை செஞ்சிருக்காருங்க. எல்லாருமே ஷேர் மார்க்கெட்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அட 1 கோடி போடுறோம், அந்த 1 கோடி வெளியே எடுத்துடணும், அப்ப நம்மளுக்கு கேபிட்டல் ரிஸ்க் அப்படின்றதே கிடையாது. அதாவது ஜீரோ ரிஸ்க் ஹோல்டிங் பண்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான ரிஸ்க் கிடையாது. ஏன்னா போட்ட காசை வெளியே எடுத்துறோம் அப்படின்ற மாதிரி. ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, வேதாந்தா அப்படின்ற ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டு அவன் வருஷமான டிவிடெண்ட் கொடுக்கறது, ஃபுல் இயர் டிவிடெண்ட் கொடுக்கறது, அப்புறம் இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்கறது கொடுத்துக்கிட்டே இருக்கான். கடைசியில் பார்த்தா அவன் கொடுத்த டிவிடெண்டே அவர் வாங்கின ஷேரினுடைய விலையை தாண்டிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் அந்த ஒரு 100% ப்ராஃபிட் அவருக்கு டிவிடெண்ட்லேயே வந்துடுச்சு. இப்போ அவருடைய குவான்டிட்டி பாதி வித்து விட்டுட்டாருன்னா மீதி இருக்கக்கூடிய பாதி குவான்டிட்டி ஃப்ரீ. அவ்வளோதான். காலகாலத்துக்கு அந்த வேதாந்தா ஷேர் எவ்வளவு காலத்துக்கு இயங்குதோ, எவ்வளவு காலத்துக்கு டிவிடெண்ட் கொடுக்குதோ எல்லாமே அவருக்கு லாபம் தான். ஸோ இப்போ கூட பாருங்க வேதாந்தா அப்படின்ற ஒரு ஷேர் என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ட்ரீம் டிவிடெண்டை கன்சிடர் பண்ணுறதுக்காக அவங்களுடைய போர்ட் மீட்டிங் அக்டோபர் 8 அப்படின்றதுல மீட் பண்ணுது. அவங்க கண்டிப்பாக அப்ரூவல் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. அப்படி அப்ரூவல் பண்ணாக்கா அக்டோபர் 16 யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இன்ட்ரீம் டிவிடெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ இனிமேல் வரக்கூடிய டிவிடெண்டுகள் எல்லாமே அவருக்கு ஜாலி தான். இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற ஒரு பங்கு அப்பப்போ மேல் நோக்கி ஏறி வருவான். சமீபத்தில் கூட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2022 டிசம்பர் மாதம் என்ன ரேட் இருந்தா, சாதாரணமாக வெறும் 400 ரூபா இருந்தவன் இப்போ 1000 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ கூட மறுபடியும் ஒரு சப்போர்ட் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கான். இங்கிருந்து மறுபடியும் 1300க்கு மேலே போக போறானா அல்லது பழைய ரேட் 600 ரூபா வரானா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். நண்பர்களே, 4 முக்கியமான ஷேர் விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த பூர்வாங்கரா அப்படின்ற ஷேர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில நேரங்களில் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் ஏதோ ஒரு கணக்கு பண்ணி ஒரு சாதாரண ஷேர்ல போடுறானுங்க. ஆனா கடைசியில் பார்த்தா தாங்கள் செய்வது சரி என்று நிரூபிக்கிறார்கள். இந்த பூர்வாங்கரா அப்படின்ற ஷேரினுடைய முதலீட்டாளர்களை போய் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் வந்து 16% மேல ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 17% கணக்கு வச்சுக்கிங்களேன். ஆனால் இந்த ஷேரினுடைய லாபம் நஷ்டம் அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா சில நேரங்கள் சில குவார்டர்ல எல்லாம் வந்து அவங்க லாஸ் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பெரிய பெரிய ஆளுங்க இந்த எஃப்ஐஎஸ் இந்த ஷேரை தொடர்ந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருஷத்துல இந்த ஷேர்லாம் வெறும் 70 ரூபாய்க்கு இருந்த ஷேர் கடைசியில் பார்த்தா இப்போ 400 ரூபாய்க்கு இருக்கு. இந்த ஷேர்ல ஒரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தா, உண்மையிலேயே இதெல்லாம் ரொம்ப பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட்டுங்க. அடிக்கடி நியூஸ் வருது, பெங்களூர்ல அவ்வளோ ஏக்கரை பிடிச்சோம், அப்புறம் பாம்பேல இந்த மாதிரி ஒரு ரீடெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய வேலை எங்களுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. அதுல எவ்வளவு பெரிய பிரஸ்டீஜான வேலை பாருங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1,25,000 ரூபா. நம்ம இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் கோயம்புத்தூர்ல போய் வாங்குறதுக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்கறதுக்கே நம்ம அழுகிறோம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதாகட்டும் அல்லது நிலம் வாங்குறதாகட்டும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2000 3000 கொடுக்கறதுக்கே நம்ம மூக்குல தண்ணி வர்ற வரைக்கும் அழுகிறோம். ஆனா பாம்பே சைட்லாம் பாருங்க, பிரீமியம் ரேட் வந்து 1,25,000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இதன் மூலியமாக எஃப்ஐஎஸ்னுடைய கால்குலேஷன் சரியா போச்சு. அவங்க எப்ப இருந்து இதை ஹோல்டு பண்றாங்க, 2017 இருந்து இவங்க ஹோல்டு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 2017 இருந்து பார்க்கும்போது இவனுடைய விலை அருமையான லாபம் கொடுத்துறா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ பெரிய ஆளுங்க அப்பப்போ கணக்கு போட்டு இறங்குறாங்க, சிலது தப்பாகுது. ஆனா நல்ல ப்ராஃபிட் வரும்பொழுது பெரிய அளவில் லாபம் கொடுத்துருது. நண்பர்களே, இந்த ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ் அப்படின்ற ஷேர் ஒரே ஷேருக்கு ஷேர் மார்க்கெட் வித்தியாசமா வேலை செய்யுது. நேற்று அந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸை பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. இதே மாதிரி தான் அந்த ப்ரொமோட்டர் வந்து ஒரு பல்க் டீல் மூலியமாக தன்னுடைய ஷேர் வித்தா என்ன, ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வித்தா என்ன, எல்லாம் ஒன்று தானே. எப்படி இருந்தாலும் டிஸ்கவுண்ட்ல தான் விற்க போறாங்க. ஆனால் ஆஸ்க் ஆட்டோமேட்டிவ் பெருசாக கும்பா இல்லை. பட் ஈஸ்ட் ட்ரிப் பிளானர் நேற்றெல்லாம் 20% கும்பா பாடி விட்டாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் வடிவேல் அவர்கள் தான் சொல்லுவார், ஏய் நீ எங்க ஐயா வர்ற, அதெல்லாம் ரத்த பூமி, அதெல்லாம் உன்ன மாதிரி சாதாரண ஆளுங்க விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி. இந்த கிரீன்லேண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ஒரு சப்சிடரி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தா பங்களாதேஷ். அது என்ன ப்ராடக்ட், பேப்பர் போர்டு அந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு அங்கே ஒரு சப்சிடரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
இந்த நியூஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1% இந்த ஷேர் இறங்கி தான் கிடக்கு. கடந்த ஒரு வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா 28% சம்பாரிச்சு கொடுத்த கம்பெனி 5 வருஷத்துல வந்து 189% சம்பாரிச்சு கொடுத்த கம்பெனி. ஆமா, யாருமே வந்து இதை யோசிக்க தான் செய்வாங்க. சில இடங்கள்ல வந்து ரொம்ப கலவரம் நடக்குதுன்னா அங்க கொண்டே போய் யாராவது தொழில் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. நான் கூட ஒரு அண்ணன்ட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஏங்க தொழில் போடணுங்க அப்படின்னு, ஒரு டீ கடை மாதிரி வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி போடும்போது அவர் என்ன சொன்னார்னா, தம்பி அது பார்வைக்கு வரணும், கண்ணில் படுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு 4 ரோடா பார்த்து கடை வையுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. அப்போ ஒரு தொழில் நடத்தும் போது இடம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த இடம் வந்து ஒரு பரபரப்பாக தொழில் இருக்கக்கூடிய இடமா இருக்கணும். கலவரமான இடமா இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை தான். சமீபத்தில் கூட பங்களாதேஷில் உள்ள சம்பந்தப்பட்ட பல கம்பெனிகள் திடீர்னு கீழ் விழுந்தா, சில கம்பெனிகள் நல்லா மேலே ஏறி வந்தான். ஏன்னா ஊரு 2 பட்டா இன்னொருத்தருக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் நம்மளுக்கு வருமோ அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு சப்சிடரி ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி போனாங்க. நல்லா இருந்தால் சரிதான். ஸோ கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான நியூஸ். நண்பர்களே, இந்த ஹட்கோ அப்படின்ற ஷேர் வந்து ரொம்பவுமே கீழே இறங்கி ஒரு சப்போர்ட் ரேட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு நியூஸ் வராதா அப்படின்ற மாதிரி, ஒரு வாலட்டிலிட்டி வராதா அப்படின்ற மாதிரி அந்த முதலீட்டாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, சிஎஃப்ஓ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. ஏதோ ஒரு நியூஸ் வந்தால் சரி, அப்போதானே நிறைய பேர் போய் என்ன நியூஸ் அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நியூஸ் வந்து அது நம்ம கண் பார்வையில் படுதா அப்படின்றதான் முக்கியம். ஸோ இந்த ஹட்கோ அப்படின்ற ஷேர் 300 ரூபாய்க்கு மேலே இருந்து இப்போ 234 ரூபா, ஒரு ஷேருக்கு 100 ரூபாய்க்கு மேலே இறங்கிட்டான். இவன் இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கிறானா அப்படின்றது இந்த நியூஸ்க்கு வேகத்தை பொறுத்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இன்னும் ஒரு 3 நியூஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான நியூஸ் இந்த ஐடிஎஃப்சி அப்படின்ற நியூஸ். அதனால அதை கடைசியா பார்க்கலாம். இப்போ 5 ஸ்டார் பிசினஸ் அப்படின்ற ஒரு 5 ஸ்டார் பிசினஸ் ஃபைனான்ஸ் ஷேர் அப்படின்றது எல்லாமே லக்கு தான் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர்லையுமே வந்து அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து சில ஷேர்ஸை விற்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 20% விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் செய்தி வருது. ஆனால் அந்த ஷேரை போய் பார்த்தா அப்படியே கல்லு மாதிரி இருக்கான். ஸோ பல்க் டீல் வருது, ஆஃபர் ஃபார் சேல் வருது, எல்லாமே வந்து அவங்க ரொம்ப டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் விற்கிறாங்க. ஆனால் அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸை போய் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரீச் பண்ணி அதுக்கும் கீழே போகிற ஷேருக்கு இருக்கா. ஆனால் அவங்க விற்கிறது டிஸ்கவுண்ட்டில் தான். ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அதை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஒரு 10-20% ஏற ஷேர் இருக்குது. ஸோ ஒரே நியூஸ் தான், ஆனால் மார்க்கெட்டினுடைய டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி வேணாலும் திருப்பி விடலாம். ஸோ அது எல்லாமே லக்கு தான். நண்பர்களே, இந்த அதானி கிரீன் எனர்ஜியில் இன்னொரு நியூஸ், அவங்களுடைய ப்ரொமோட்டரே அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் மூமெண்டமான நியூஸ் தான் அதானி கிரீனுக்கு. சப்போஸ் இந்த நியூஸ் வரும்பொழுது அவன் கீழே ஏதாவது படுகடையா படுத்து கிடக்கிறான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல இது படுத்து கிடக்கல, இந்த மாதிரி நியூஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் அவன் இப்போ உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஆடாடா, நியூஸை வீணடிச்சிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போதான் ஒரு முக்கியமான நியூஸுக்கு வர்றோம். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் மெர்ஜர் ஆகிறதுல ஏகப்பட்ட அப்ரூவல் வாங்கணும். அந்த வகையில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய NCLT வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு தடைக்கல் மறுபடியும் உடைப்பட்டது அப்படின்ற மாதிரி பல தடைக்கல் இருந்தது. ஒவ்வொரு பக்கமாக அப்ரூவல் வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு. இந்த நியூஸை கேட்டாது இவன் 73 ரூபாயிலிருந்து 83 ரூபாய் இன்னைக்கு ஒரே நாளில் வந்துருவானோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவன் வரல. ஸோ அவன் மறுபடியும் அதே 73 ரூபாயில் தான் இருக்கான். எப்போ இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 83 ரூபா வரும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல, 73 ரூபாயிலிருந்து நீ இதுக்கு முன்னாடி 2023 இருந்த 50 ரூபாய்க்காவது கீழவா, அங்க வந்தா ஏவரேஜுக்காவது ஒரு உபயோகமா இருக்கும்ல. யாருக்குமே உபயோகம் இல்லாம நடுவில் படுத்து கிடந்தா யாருக்கு பிரயோஜனம் அப்படின்றதா இப்ப ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுடைய கேள்வியா இருக்கு. இந்த சமயத்துல வந்து ஒன்னும் சரியா படல நண்பர்களே. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திருக்கீங்களா, ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா 20% 15% கண்ணா பின்னாடி ஏறுவானு. RVNL ஆகட்டும், டிஃபென்ஸ் துறை பங்குகள் ஆகட்டும், அல்லது பேங்க் துறை பங்குகள் ஆகட்டும், பயங்கரமா ஏறுவானு இறங்குவானுங்க. ஆனா இப்ப சில நாட்கள பாத்தீங்கன்னா செலுசெலுப்பு இல்லைங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரொம்ப பெரிய நியூஸாக இருந்த எலெக்ஷன், அந்த நியூஸ் முடிஞ்சு போச்சு. மிகப்பெரிய நியூஸாக இருந்த அந்த US ஃபெட் முடிஞ்சு போச்சு. ஆக மொத்தம் ஒரு பாலைவனத்தில் 10 அடி தோண்டினாலும் தண்ணி வராது, 1000 அடி தோண்டினாலும் பாலைவனத்தில் தண்ணி வராது அப்படிங்கிற கணக்காக தான் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் இருக்கு. ஆனாலும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சோலைவனத்தில் போய் தோண்டோம்னா தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மாதம் முடிஞ்சோடனே அடுத்த மாதம் ஒரு 2-3 வாரத்துக்குள்ள கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் அப்படின்றது அறிவிக்க போறாங்க. ஆண்டவனே நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. பல கம்பெனிகள் 20%, 15% ஏறுவான், இல்லைன்னா இறங்குவான். அது யார் நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம பாலைவனத்தில் இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஒரு 3 வாரம் மட்டும் பொறுத்துக்கிட்டா நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய பல பாயிண்ட்கள் வந்து சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். அங்கிருந்து 20%, 15% ஒரு நல்ல லாபம் வரலாம், அல்லது ஒரு 20%, 30% கீழே இறங்கலாம். ஆனால் இப்படி நீட்டி படுத்துக்கிட்டு மட்டும் இருக்க மாட்டானு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு
போர்ட்ஃபோலியோ மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கு. ஆனால் இப்படியே இருக்காது. 3 வாரம் கழிச்சு பட்டார் பட்டார்னு எல்லாம் வெடிச்சு செதற போகுது. அது மேல் நோக்கி வெடிச்சதுன்னா எல்லாத்துக்குமே சந்தோஷம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.